உண்மையிலேயே இந்தியாவுக்கு நம்பகமான நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவா, அமெரிக்காவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தை தான். ரஷ்யா தான். இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்தே, இந்தியாவோடு ரஷ்யா நல்ல இணக்கமான ஒரு நட்பை வச்சிருக்குது. பழைய சோவியத் காலத்திலேருந்தே, யுஎஸ்எஸ்ஆர் காலத்திலிருந்தே நாம நெருங்கிய நண்பர்களாக தான் இருந்திருக்கிறோம். "எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல. தோள் கொடுப்பான் தோழன் அப்படின்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. அதே மாதிரி இந்தியாவுக்கு எப்பொழுதெல்லாம் தேவைப்பட்டதோ, அப்பொழுதெல்லாம் எந்த நாடு நமக்கு கூட நின்றுருக்குதுன்னு பார்த்தோம்னா, அது ரஷ்யா தான். காஷ்மீர் பிரச்சனை ஆரம்ப காலத்திலிருந்தே பெரிய பிரச்சனையாக வந்த போதெல்லாம், ஒவ்வொரு தடவையும் ஐக்கிய நாடுகள் சபையில, செக்யூரிட்டி கவுன்சில்ல இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்காவும், பாகிஸ்தானும், பிற நாடுகளும் கொண்டு வந்த காஷ்மீர் தொடர்பான தீர்மானங்களை எல்லாம் ஒவ்வொரு முறையும் வீட்டோ பண்ணி அதை நிறுத்தினது யாரு அப்படின்னா அது ரஷ்யா தான். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இதே காஷ்மீர் விவகாரத்துக்காக இந்தியாவுக்காக தன்னுடைய வீட்டோ பவரை பயன்படுத்தி இருக்குது ரஷ்யா அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேணும். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ரொம்ப ஒரு நம்பகமான நண்பனாகவே இருந்திருக்குது. இராணுவ தளவாடங்கள் விஷயத்திலையும் சரி, இராணுவ தளவாடங்களை இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு தேவைப்படும் போதெல்லாம் கொடுக்கறது மட்டும் இல்லை, நமக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையும் பண்ணுறாங்க ரஷ்யா. அதே சமயத்தில் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்கா இஸ் ஸ்டில் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் புல்லி அப்படின்னே சொல்லணும்.